ஹலோ ஃபேமிலிஸ், வெல்கம் டு மை சேனல் பீயிங் மிராண்டாஸ். நான் உங்கள் நித்யா மிராண்டா. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? வெரி ஹாப்பி நியூ இயர். சாரிங்க, என்னால் வீடியோஸ் போட முடியல லாஸ்ட் ஒரு 1 மந்த்தாக. ஏன்னா என்னோடய ஃபோன் வந்து ஃபுல்லாக கரப்ட் ஆகிடுச்சு. எனக்கு கேமரா கரெக்டாக கிடைக்கல. மற்றவங்களோட ஃபோன்லேருந்து எடுக்கவும் எனக்கு விருப்பம் இல்லை. ஸோ அதனால் புது ஃபோன் வாங்கிட்டு புது ஸ்டார்ட்டோட உங்களை நான் மீட் பண்ண வந்துட்டேன். கார்டனிங்லேருந்து ஆரம்பிக்கிறேன் நான். இப்போ வின்டர் இன் துபாய்னால சூப்பராக எங்களுடைய பூச்செடிகளும் காய்கறி செடிகளும் அவர்களுடைய வேலையை செய்கிறாங்க. நல்லா பூத்து குலுங்குதுங்க. அப்புறம் காய்கறி, தக்காளி, கத்திரிக்காய், வெண்டைக்காய், புதினா, கொத்தமல்லி, அப்புறம் முள்ளங்கி, பெரண்டை, இவங்க எல்லாருமே சூப்பராக இருக்கிறாங்க. அப்புறம் ஹெர்பல் செடியான துளசி, கருவேப்பிலை, இதெல்லாம் கூட சூப்பராக எங்களுக்கு அவங்களுடைய இலைகளை கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். இதுதான் எங்களோட கார்டன் அப்டேட்டு. என் செல்ல குட்டீஸை நம்ம பார்க்கும்போது அவங்க நம்மளுக்கு இன் லவ் அண்ட் ரிட்டனாக அவங்களுடைய காய்கறிகளும் பழங்களும் இலைகளும் நமக்கு பரிசாக கொடுக்குறாங்க. அதுதாங்க வாழ்க்கையும். நம்ம என்ன கொடுக்குறோமோ அது நமக்கு திருப்பி கிடைக்கும். இந்த பாசிட்டிவ் நோட்டோட நான் இந்த நியூ இயரை நம்ம எல்லாரும் ஆரம்பிக்கலாம். லிவ் யோர் லைஃப் டு தி ஃபுல்லஸ்ட்ங்க. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தான் வாழணும். அதை வந்து நல்ல பாசிட்டிவாக வாழுங்க. மற்றவங்களுக்கு அன்பு, அப்புறம் உங்களுடைய கோல்ஸு, அப்புறம் அதுக்கு தேவையான பர்சீவரன்ஸு எல்லாத்தையும் நீங்கள் போட்டு முயற்சிகளை போட்டு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வாழுங்கள். மற்றவங்க மேலே கம்பேஷனேட்டாக இருங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சுக்கோங்க. உங்கள் அன்பையும் உங்கள் உதவியும் யார் யாருக்கு தேவையோ அவங்களுக்கு கொடுங்க, சரிங்களா? அண்ட் மற்றவங்க உங்களை ஜட்ஜ் பண்ணுறவங்கள இக்னோர் பண்ணிவிடுங்க. ஏன்னா உங்களுக்கு தான் தெரியும் அவங்கக்கிட்டேருந்து உங்களுக்கு என்ன கிடைச்சது, அவங்க உங்களுக்கு என்ன பண்ணாங்கன்னு. அதனால தான் நீங்கள் அவங்களுக்கு அதை திருப்பி காட்டுறீங்களோ இல்லை உங்களுக்கு அவங்கள பிடிக்காமல் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது, சரிங்களா? ஸோ அந்த மாதிரி நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுறவங்கள, உங்கள் லைஃப்பில் வந்தவங்கள நீங்கள் இக்னோர் பண்ணிக்கிட்டு போய்கிட்டே இருங்க. உங்களுக்கு பாசிட்டிவாக ஸ்ப்ரெட் பண்ணுறவங்க, உங்கள் மேலே அன்பு காட்டுறவங்க, உங்களுக்கு அன்பு அவங்களுக்கு உங்களுடைய அன்பு அவங்களுக்கு தேவைன்றவங்களுக்கு நீங்கள் அன்பை செலுத்துங்க, ஓகேங்களா? அந்த நோட்டோட நம்ம வாழ்க்கையை வாழுவோம். நீங்கள் எல்லாருமே சந்தோஷமாக இந்த நியூ இயரை காலெடுத்து வச்சுருக்கிறீங்க. நம்பிக்கையோடு வச்சுருக்கோம். நம்ம ஹெல்த்தியான ஒரு லிவிங்க்கும் நம்ம எடுத்து வைப்போம். எல்லோரும் நீங்கள் நியூ இயரை சூப்பராக கொண்டாடி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் அதே மாதிரி நியூ இயரை கொண்டாடிருக்கோம். அடுத்த வர ஃபெஸ்டிவல்ஸ்க்கெலாம் நம்ம ரெடியாக இருப்போம். ஏன்னா இந்த மாதிரி ஃபெஸ்டிவல்ஸும் நம்மளுடைய கொண்டாட்டங்கள் தான் நம்ம வாழ்க்கையை ஒரு மகிழ்ச்சிக்கு மகிழ்ச்சியை வெளிப்படுத்த முடியும். டெய்லியாக நம்ம மகிழ்ச்சியை வெளிப்படுத்த முடியும் இல்லையே? டெய்லி புது ட்ரெஸ் போட முடியாது, டெய்லி நம்ம ஒரு பார்ட்டி அட்டன் பண்ண முடியாது, டெய்லி நம்மளுக்கு மேக்கப் போட்டுக்க முடியாது. இந்த மாதிரி ஃபெஸ்டிவல்ஸும் இந்த மாதிரி அக்கேஷன்ஸ் வரும்போது தான் நம்ம லைஃப்பை நம்ம ஜாலியாக செலிப்ரேட் பண்ணிக்க முடியும். நல்ல ட்ரெஸ் போடுறது, மேக்கப் போடுறது, வீடு அலங்காரம் பண்ணுறது, இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் நம்ம செஞ்சுக்க முடியும். ஸோ இப்போ எங்கள் வீட்டில் நியூ இயரும் கிறிஸ்மஸும் முடிஞ்சிருச்சு. ஸோ பேக் டு ரொட்டீனான வேலைகளை நம்ம ஆரம்பிக்கும். டெக்கரேஷன்ஸ்லாம் எடுத்து வச்சாச்சு. நம்ம கிறிஸ்மஸ்க்காக போட்டிருந்த சோஃபா செட் கவர்ஸு, பெட்ஷீட்டு, ஸ்க்ரீன் கிளாத்து எல்லாத்தையும் மாற்றி அதை அடுத்த வருஷத்துக்கு செட் பண்ணி வச்சுக்கணும் இல்லையா? ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஸோ பேக் டு ரொட்டீன் நான் பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி நீங்களும் உங்கள் லைஃப்க்கு பேக் டு ரொட்டீன் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு பொங்கல் வருது. அதுக்குண்டான க்ளீனிங், செலிப்ரேஷன் இதெல்லாம் பண்ணிகிட்ருப்பீங்க, ப்ரிப்ரேஷன்லாம். அது மாதிரியே ஒவ்வொரு அக்கேஷனையும் நீங்கள் வரவேறுங்க, ஹாப்பியாக வரவேறுங்க. வரவேற்று அதை வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்கு உங்கள் குடும்பத்தோடு செலிப்ரேட் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு, உங்களுக்கு பிடிச்சவங்களோட செலிப்ரேட் பண்ணுங்கள். அப்புறம் வந்துட்டு நானும் பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சிட்டேன்.
இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து நான் வந்து குருமாவும் வெஜிடபிள் குருமாவும் ப்ரான் ரோஸ்ட் தான் பண்ணியிருந்தேன். அதான் என்னுடைய மத்தியானம் லஞ்சு. இந்த வேலைகள்லாம் முடிச்சுட்டு அந்த லஞ்சு சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தான். நான் எங்கள் நம்ம வீட்டு வேலைகளை நம்ம செய்யும்போது அது ஒரு சந்தோஷம்தான். உங்களுக்கு எல்லாருக்கும் அந்த ஆண்டு வந்து நல்ல சீரும் சிறப்புமாக நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கையும் இருக்க என்னுடைய விஷஸ் அண்ட் ப்ரேயர்ஸை நான் எப்போவுமே வச்சுருப்பேன். என்னை சுற்றி இருக்கிறவங்களும் நல்ல சந்தோஷமாக இருக்கணும்னு நான் எவ்வளோ முடியுமோ அதை நான் பிரயத்தனம் பண்ணி செஞ்சுக்கிட்டே இருப்பேன். என்னை தேடி வருபவர்களை, என்னை நேசிப்பவர்களை நான் எப்பொழுதும் எந்த நேரத்துலையுமே நான் வந்துட்டு அவங்கள வந்துட்டு சேர்ஃபுல்லாக வச்சுருக்கணும், அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு உதவிகளை செய்யணும், அவங்களையும் ஹாப்பியாக வச்சுக்கணும் அப்படின்னு நான் நினைப்பேன். அதே இதை தான் நானும் உங்களுக்கும் சொல்கிறேன் நான். ஓகேங்களா? நம்மளை தேடி வராங்களா, நம்மளை மதித்து நம்மளை வீட்டு தேடி வரவங்களுக்கு நல்ல சாப்பாடு சமைச்சி போடுங்க. அவங்களுக்கு தேவைகளை பூர்த்தி செய்யுங்க. அவங்களுக்கு என்ன பிடிக்கும்னு செஞ்சு போடுங்க. நிறைய பேருக்கு என்னை சுற்றி இருக்கிறவங்க கேட்பாங்க, அக்கா எப்படிக்கா ஆண்டி, எப்படி ஆண்டி நீங்கள் வந்துட்டு இவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருக்கிறீங்க, எப்படி இவ்வளோ வேலை செய்கிறீங்க, இழுத்து போட்டு எல்லா வேலையும் செய்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. மனசில் சந்தோஷம் இருக்குங்க. வரவங்கள நம்மளை தேடி வராங்க, அன்பாக தேடி வராங்க இல்லைங்களா, அவங்களுக்கு நாம் முடிஞ்சதை நம்ம செஞ்சு கொடுக்கணும். அவங்க இங்கேருந்து போகும்போது நிறைவாக சந்தோஷத்தோடு போகணும் அப்படின்னு தான் நான் நினைப்பேன். அவங்கள நல்லா கவனிச்சுக்கணும்னு நினைப்பேன். அவங்க பாவம் அவங்க வீட்டில் ரெஸ்ட் எடுக்க முடியாமல், அவங்க வீட்டில் எவ்வளோ வேலைகள் இருக்கும், இங்கே வந்து அவங்கள வேலை வாங்கக்கூடாது, அவங்க வந்து நல்லா ரெஸ்ட் எடுக்கணும், இங்கே வந்து அவங்களுக்கு பிடிச்சதை சாப்பிடணும் அப்படின்னு நினச்சி தான் நான் அவங்களுக்கு என்னால் முடிஞ்சதை செஞ்சு போடுவேன். நீங்களும் உங்கள் வீட்டுக்கு உங்களை தேடி வரவங்களை சந்தோஷமாக வரவேறுங்க. அவங்களுக்கு பிடிச்சதை செஞ்சு போடுங்க. அவங்கள வந்து நல்லா வீட்டில் தான் செய்ய முடியலன்னாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டு வெளியே கூட வாங்கி கொடுங்களேன். அது எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமாக உட்காந்து சாப்பிட்றது, சிரித்து பேசுறது, அதுவே ஒரு பெரிய நம்மளுக்கு ஒரு கிஃப்ட்டுங்க. நம்மளை சுற்றி இத்தனை பேர் இருக்கிறதே வந்து ஒரு பெரிய கிஃப்ட்டு. நம்மக்கிட்ட எவ்வளோ வெல்த் இருக்குது, அதெல்லாம் விட நம்மளை சுற்றி எத்தனை பேர் இருக்கிறாங்கன்றதே ஒரு பெரிய கிஃப்ட்டு. நம்மளை தேடி வரோம் எல்லாரையும் வந்து நம்ம ஹாப்பியாக வச்சுக்கணும். அதுதான் முக்கியமான விஷயம். சரிங்களா? நம்மக்கிட்ட என்ன வெல்த் இருக்குன்னு தேடி வர்றதை விட நம்மளை நோக்கி நம்ம அன்பை தேடி வராங்க பாருங்கள், அவங்கள நம்ம வரவேற்போம். அவங்களுக்காக நம்ம முடிஞ்சதை செய்வோம். ஓகேங்க, இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். எல்லாரையும் ஹாப்பியாக வச்சுப்போம். உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, take care, be safe. Bye families and friends.